ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். ஒரு 12 செஷனுக்கு அப்புறம் நிஃப்டி இன்னைக்கு ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அந்த 13 ஆகஸ்ட் 3 உங்களுக்கு நமக்கு அந்த சிஏ சிஸ்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இறங்கின மார்க்கெட்டு தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் க்ரீனில் முடிஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயுமே ஒரு க்ரீன் கேண்டிலே இல்லை பெருசாக. இன்றைக்கி தான் கொஞ்சம் இதுவாக முடிஞ்சிருக்கு. இதுக்கு கேப் அப்பு தான். கேப் அப்புக்கு அப்புறம் மார்க்கெட்டு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. அதாவது இன்ட்ராடேயில் நமக்கு மூமெண்ட் கிடைக்கணும். இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இன்ட்ராடேயில் மூமெண்ட் ஆகணும். கேப் அப் ஆகி கேப் டவுன் ஆகி நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. மேபி பிடிஎஸ்டி போட்டிருந்தா நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இன்ட்ராடேயில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே கடைசி 3 நாளாக இல்லை. ஓகேங்களா? இதில் என்னன்னா, நேற்று நல்லா இறங்கிட்டு இருந்த மார்க்கெட். ஓகேங்களா? ஓப்பனிங்லேருந்தே மார்க்கெட்டு இறங்கிட்டு இருந்துச்சு. இந்த எஃப்ஐஐ இத்தனை நாள் சில்லிங்கில் இருந்தாங்க. நேற்று கரெக்டாக பாருங்கள், பையிங்கில் இருக்காங்க. ஓகேங்களா? நேற்று பையிங்கில் இருந்தாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு நல்ல கேப் அப்பு. அவங்களுக்கு மட்டும் ஏதோ ஒன்று தெரியுது. எதை பேஸ் பண்ணி அந்த பையிங் செல்லிங்க்கு வராங்கன்னு தெரில. ஓகேங்களா? அவங்க பையிங் பண்ணாங்க. அடுத்த நாள் மார்க்கெட்டு நல்ல ஒரு கேப் அப்பு. ஓகேங்களா? நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? கேப் டவுனில் முடியுது, புட் ஆப்ஷனை வாங்கி ஹோல்டு பண்ணி பார்ப்போம். நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும், மார்க்கெட்டு 2 நாளாக ஓப்பனிங்லேருந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினப்போம். கரெக்டாக இன்றைக்கி பாருங்கள், அவங்க நேற்று இறங்கின மார்க்கெட்டில் பையிங்கில் இருந்தாங்க. இன்றைக்கி நல்ல ஒரு கேப் அப்பு. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படி போச்சு, நம்ம எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேடு எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாளையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா 12 நாள் கழிச்சு மார்க்கெட்டு ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டு நிஃப்டி ஒரு 120 130 பாயிண்ட் கேப் அப்பில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரியே தான் நம்ம மார்க்கெட்டும் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு எங்கேயுமே மூவ் ஆகலை. இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி நான் மார்னிங்கு கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு 9:45க்கு 77,400 புட்டுலையும் 77,500 கால்லையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கூட இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 9:40க்கு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? 9:40க்கு அப்புறம் இதுதான் வச்சுக்கோங்களேன், இந்த 2 கோடு தான். இது 2 இதுலேயே மார்க்கெட்டை அழகாக மெயின்டைன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதை ஒரு மணிக்கு பிரேக் அவுட் ஆச்சு. அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் 77,600 வரைக்கும் போச்சு. 500 600 500 இப்படியே போச்சு. இன்றைக்கி சிஏஎஸில் எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டும் இல்லை. லாஸ்ட் வீக்கு சென்செக்ஸை நம்ம பார்த்துருப்போம். 4 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 80 ரூபா வரைக்கும் போச்சு. இன்றைக்கி அது மாதிரி எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டும் சென்செக்ஸோட எக்ஸ்பைரியில். இதை நம்பி நம்ம இதை தான் சொல்கிறது. போன வாரம் 2 ரூபாயிலேருந்து 80 ரூபா போனான்னு சொல்லிட்டு இந்த வாரம் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 குவான்டிட்டி ஒரு 2 ரூபா 3 ரூபாய்க்கு இருக்கிற அவுட் ஆஃப் தி ப்ரீமியத்தை எடுத்திங்கன்னா 2000 ரூபாயும் உங்களுக்கு லாஸ் தான். இதுதான் அழகாக உங்கள் மைண்டை எப்படி மேனிப்புலேட் பண்ணி உங்களை ட்ரேட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக முடிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம இண்டெக்ஸில் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கலை. இன்றைக்கி நம்ம 2 ட்ரேட் எடுத்திருந்தோம். ரெண்டுமே பெருசாக எந்த மூமெண்ட்டும் இல்லை. அதில் எனக்கு ரொம்ப விருத்து போனது என்னென்னா எம்சிஎக்ஸு 9:27க்கு நான் என்ட்ரி கொடுக்குறேன். ஓகேங்களா? குரூப்லேயும் அதுதான் நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். 9:29க்கெல்லாம் எனக்கு ஸ்டாப் லாஸ். வெறும் 2 நிமிஷம் கூட இல்லை எம்சிஎக்ஸில். இங்கே பாருங்கள், கரெக்டாக அடுத்த கேண்டில் 9:27 இந்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். அப்படியே ஸ்டாப் லாஸ் அடித்தவன் திரும்பி மார்க்கெட்டு ஒரு நல்ல ரேலி. ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்ம என்ட்ரி பாயிண்ட்லேருந்து 80 பக்கம் 80 பாயிண்ட் பக்கம் மார்க்கெட் ரேலி ஆனால் பட் ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிட்டான். இதுக்கு என்னோட தப்பு ஒன்று. ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, ப்ரீவியஸ் டே ஹையை மார்க்கெட்டு பிரேக் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக இந்த என்ட்ரி எடுத்ததுக்கு இது ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் பிரேக் ஆகிடுவான்ற ஒரு இதில் நான் எடுத்துட்டேன். பட் மார்க்கெட்டு ரீடெஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் நினச்ச மாதிரியே பிரேக் ஆன் ஓட்டி நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்டான். அடுத்து நம்ம எடுத்தது முத்தூட் ஃபினான்ஸு. இந்த முத்தூட் ஃபினான்ஸும் அப்படி தான் எடுத்தோம். எடுத்த இடத்துலேருந்து ஒரு 20 பாயிண்ட் ஏறினான். அதுக்கப்புறம் பெருசாக எந்த மூமெண்ட்டும் இல்லை. இதையும் இன்றைக்கி காஸ்ட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ட்ரேடில் ஒரு ஸ்டாப் லாஸும் ஒன்று காஸ்ட்டு வெளியில் வந்துட்டோம். வேறு எந்த ட்ரேடும் இன்றைக்கி மூமெண்ட் இல்லை. எல்லா ஸ்டாக்குமே ஓவராலாகவே சைட்வேஸ் தான்.
ஓகேங்களா. இது எல்லாமே கொஞ்சம் லேட்டாக நான் பார்த்துட்டேன். மார்னிங் இந்த ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஏறினதுக்கப்புறம் இது எஸ்பிஐ கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வே மார்க்கெட் தான். நான் எடுத்து வச்சிருந்த எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பெரிய எந்த மூமெண்ட்டும் இல்லை, சைட்வேஸ்லேயே போட்டு மார்க்கெட்டும் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மார்க்கெட்டு இன்னைக்கு நான் எஸ்டர்டே சொல்லியிருந்தது தான் 24,262 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,300 வரைக்கும் மார்க்கெட்டு போகும். ஓகேங்களா. 320 330 வரைக்குமே மார்க்கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சப்போஸ் மார்க்கெட்டு 330ஐயும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 350 370 வரைக்குமே மார்க்கெட் போகும். பட் இதில் நமக்கு மார்க்கெட் இன்றைக்கவே எப்படி ட்ரேடு ப்ளஸில் முடிஞ்சிருந்தாலும் பட் நமக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் என்னென்னா பிரெண்ட் க்ரூடு ஏறிக்கிட்டே தான் இருக்குது. $94 வந்துருச்சு. ஓகேங்களா. இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது எப்போ வேணாலும் மார்க்கெட்டு ஃபால் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது சப்போர்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 24,170 இந்த 170 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு 24,100 வரைக்குமே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகேங்களா. இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு ஃப்ரைடே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸ் 11க்கு கீழே இருக்குது. ரொம்ப லோ இந்தியா விக்ஸ் இருந்தால் ப்ரீமியமில் பெரிய வொலட்டாலிட்டி வராது. அதாவது மார்க்கெட்டில் எந்த ஒரு வொலட்டாலிட்டியுமே இருக்காது. இந்த மாதிரி சைட்வேஸாக இருக்கும். இது ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு உகந்ததாக இருக்கும். ஆப்ஷன் பையருக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நமக்கு ப்ரீமியம் மொமெண்டமில் இருக்கணும். ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 120 130 போனால் தான் விற்க முடியும். பட் ப்ரீமியத்தில் பெருசாக எந்த ஒரு மொமெண்டமுமே இருக்காது. ஓகேங்களா. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கிளாஸோட டீட்டெயில்ஸை சொல்லுவோம். இது நம்மளோட டெலகிராம் சேனல். இல்லை நம்ம எடுக்கிற ஸ்டாக்ஸோட இது மட்டும் நம்ம சொல்லுவோம். விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.